உங்களுக்குள் நடக்கும் அனைத்தையும் சாட்சியாக இருந்து பார்க்க துவங்கினால் இந்த 28 நாளுக்குள்ள உங்க அகத்தை உங்க கண்ட்ரோல் எடுத்துருவீங்கயா. உங்க அகத்துக்கு நீங்கள் தலைவனா மாறிடுவீங்க. அப்ப என்ன ஆகும், இந்த வருஷத்துக்குள்ள உங்களுடைய இகத்திற்கும் நீங்க தலைவனா மாறிடலாங்கய்யா. சமூகமே எப்படி மாறணும்னாங்கய்யா, எல்லாருமே அவங்க உங்களுடைய ஓன் ஸ்டார்ட், இந்த ஓன் ஸ்டார்ட் அப்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் நடுவுல பிசினஸ் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணி ஒரு இந்த ஃப்ரீலான்சர்ஸ் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி தான் சமூகம் இருக்கணுங்கய்யா. அப்பதான் ஒவ்வொருவனும் தன் வாழ்க்கைக்கு தான் தலைவனா இருப்பான். அப்ப என்ன ஆகும்னாங்கய்யா, இந்த வாரத்துல 70 மணி நேரம் ஒர்க் பண்ணணுமா, இந்த கேபிட்டலிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஃபைட் எல்லாம் அப்பதான் மறையுங்கய்யா. உன் வாழ்க்கையில செல்வம் ப்ரையாரிட்டி அப்படின்னா அவ்வளவு நேரம், எவ்வளவு நேரம் வேணுமோ, எவ்வளவு செல்வம் வேணுமோ அவ்வளவு நேரத்துக்கு ஒர்க் பண்ணு, அவ்வளவுதான். உன்னுடைய டைமு, டேலண்ட், எனர்ஜி அதை எவ்வளவு வேணுமோ அதுக்கு செலவு பண்ணு. இல்லையா, ரிலாக்ஸ்டா இருக்கிறது, எந்த வேலையும் செய்யாம ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறியா, அப்ப அதை டிசைட் பண்ணு, அதை பண்ணு. அப்ப அதை பண்ணிக்கிட்டே செல்வம் இல்லைன்னு பொறாமப்படாத, ஈவில் பர்சனா மாறாத. இதெல்லாம் கான்சியஸா கிளியர் ஆயிடும். இல்ல நான் எப்பவும் ரிலாக்ஸ்டா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கணும், அதனால் பெரும் செல்வமும் சேர்க்கணும், அப்ப கைலாசத்துக்கு கத்து கொடுக்குறேன். அது ரொம்ப ஈஸி. உள்ளுக்குள்ள இருக்கிற கான்சியஸ்னஸ் பரமசாந்த நிலையில உங்க எனர்ஜெட்டிக் போஸ்டர் பரமசாந்த நிலையா மாறிடுச்சுன்னா உங்க எமோஷனல் பேஸ்லைன் எக்ஸைட்மெண்ட் ஆகும், பிரில்லியன்ட் ஆகும், அவேர் ஆகும், ஃபுல்லி அவேக்கண்ட் ஆகும். இருந்து கான்சியஸா செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸைட்மெண்ட் சென்டர்டா செய்யறதுனாலங்கய்யா டயர்ட்னஸ்ஸே இருக்காது. எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சீங்கன்னு வாட்சை பார்க்கவே மாட்டீங்க. உள்ளுக்குள்ள ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா, டயர்ட்னஸ் இல்லைன்னா, போர்டம் இல்லைன்னா எத்தனை மணி நேரம் வேலை செய்யறீங்கிறத பத்தி நீங்களே கவலைப்பட மாட்டீங்கயா. அது யோசனையே இருக்காது. நான் பிராக்டிக்கலா 20 hours a day ஒர்க் பண்றேங்கய்யா. ஆனா நான் இதை பத்தி யோசிச்சதே கிடையாது. வெக்கேஷன், வேலை, இதெல்லாம் எனக்கு அந்த வார்த்தைக்கெல்லாம் அர்த்தமே தெரியாது. மற்றவங்கெல்லாம் கால்குலேட் பண்ணி சொல்றாங்க 20 hours a day நீங்க ஆவரேஜா ஒர்க் பண்றீங்க சுவாமிஜின்னு. ஏன்னா எழுதிக்கிட்டும் படிச்சுக்கிட்டும் ஏதாவது டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு நாளைக்கு ஆவரேஜா 300 ஃபைல் பாக்குறேங்கய்யா.